பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தர் நம்மை நடத்தி வந்த பாதைகளுக்காக நன்றி செலுத்துவோம், ஆண்டவரை துதிப்போம். வேதத்தில் பல்வேறு விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் மூல ஆதாரம். இவை இல்லாமல் நாம் ஒன்றும் வெற்றியாக பயணிக்க முடியாது. காரணம், ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்த ஒரு அன்பின் கடிதம். இதில் அவர் தம்முடைய ஜீவனை வைத்திருக்கிறார். அந்த ஜீவனோடு நாம் உறவாடி கொண்டிருக்கிறோம். அது நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. நமக்கு அது ஜீவனாக மாறுகிறது. ஆகவே இது மிக முக்கியமான பொக்கிஷம். எதை மறந்தாலும் இதை மறக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு தெளிவோடு நாம் வாழ்ந்தால்தான் வெற்றியான பாதையில் பயணிக்க முடியும். இன்றைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீத புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். யார் பாக்கியவான்களாக இருப்பார்கள்? யார் சுபிட்சம் பெற்றிருப்பார்கள் என்றால், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருந்து. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வேதாகமம் இல்லாத காலங்கள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு மாத்திரம்தான் மக்கள் வாய்ப்பு பெற்றிருந்தார்கள். எழுத்துக்கள் இல்லாத எத்தனையோ மொழிகள் உண்டு, எத்தனையோ பேசும் மொழிகள் உண்டு. இவைகளுக்கெல்லாம் அவர்கள் வாய்வழி சொற்களாக இந்த வேதத்தை கேட்டுக்கொண்டு அதையே அவர்கள் சிந்தித்து கொண்டிருக்கின்ற மக்கள் உண்டு. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் எவ்வளவோ மிகப்பெரிய கிருபை தந்து இப்படிப்பட்ட வாய்ப்புகளை தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். ஆகவே வேதத்தை அதிகமாக நாம் வாசித்து தியானிப்போம், அந்த கருத்துக்களை சிந்திப்போம். பிள்ளைகளுக்கும் தலைமுறைகளுக்கும் நம்முடைய நண்பர்களுக்கும் எல்லாவற்றுக்கும் எடுத்து சொல்லுவோம். இது அவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படும். நாம் சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆண்டவர், இப்படிப்பட்ட வேதம் தந்தீரே, இப்படிப்பட்ட வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்து எங்களை பலனுள்ளவர்களாய் மாற்றுகிறீரே, பாக்கியமுள்ளவர்களாய் மாற்றுகிறீர்களே. ஆமென். வேதத்தில் பிரியமாய் இருக்கிற மனுஷன் எப்படிப்பட்ட மனிதனாய் இருப்பான்? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கலியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய வேதத்தின் வசனத்தின்படி நீங்கள் வாழ்வீர்கள் என்றால், தியானித்து தியானித்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்வீர்கள் என்றால், உங்களுடைய குடும்பம் வெற்றியாக இருக்கும். உங்களுடைய சந்ததிகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். அவர்கள் மிகுந்த ஆமென் கனி தந்து, கனி ஒருவருக்கு மாத்திரம் இல்லை, அந்த மரம் சந்ததிகளுக்கு கனிகளை கொடுக்கும். அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஒரு பழைய பாடலை பாடி கர்த்தரை துதிப்போம். சத்திய வேதத்தை தினம் தியானி. சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்குமதபிமானி. உத்தம ஜீவிய வழி காட்டும், உயர்வானுலகில் உன்னை கூட்டும். சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்குமதபிமானி. வாலிபர் தமக்குன் அதுவாகும், வயோதியக்கும் அது உணவாகும். பாலகர்க்கினிய பாலுமதாம், படிமீதாத்மசி பசி தீர்க்கும். சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்குமதபிமானி. உத்தம ஜீவிய வழி காட்டும், உயர்வானுலகில் உன்னை கூட்டும். சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்குமதபிமானி. இந்த வேத புஸ்தகத்தை நம்முடைய கைகளில் கொடுப்பதற்கு எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ ஊழியர்கள் தங்களுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார்கள். தேவன் தம்முடைய கட்டளைகளை செதுக்கின ஆமென் அந்த துவக்கத்திலிருந்து நமக்கு இவ்வளவு பெரிய பொக்கிஷம் கிடைக்க பெற்றிருக்கிறோம். இந்த தலைமுறைக்காக ஆண்டவரை துதிப்போம், தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இன்னும் கிடைக்கப்பெறாத மொழிகளுக்காக ஜெபிப்போம். அவர்கள் கிடைக்கப் பெறுவதற்கு அவர்களுக்காக ஊக்கத்தோடு கொடுப்போம், செயல்படுவோம், ஊழியர்களை அனுப்புவோம். ஆண்டவர் உதவி செய்வார். எத்தனையோ வேதாகம சங்கங்கள்
ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறது. பல வேதாகமத்தை பல்வேறு மொழிகளிலே மொழிபெயர்த்து கொண்டிருக்கின்றார்கள். பல ஊழிய ஸ்தாபனங்கள் செய்கிறார்கள். அவர்களை நினைவு கூறுவோம். இது சந்ததிகளுக்கும் சமுதாயத்திற்கும் பெரும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஒரு விலையேறப்பெற்ற பரிசுத்த பொக்கிஷம். ஆண்டவர் நமக்கு தந்திருப்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு இப்படிப்பட்ட தமிழ் வேதாகமத்தை கொடுத்த ஸ்ரீகன் பால் கையர் அவர்களை நினைக்கிறோம். சுடு மணலிலே தரங்கம்பாடியிலே தவித்து கிடந்து தமிழ் மொழியை படித்து தலை சிறந்த மொழியாய் தலை சிறந்த பொக்கிஷத்தை எங்களுக்கு கொடுத்து சென்றிருக்கிறாரே, நினைவு கூறுகிறோம் அப்பா. இப்படிப்பட்ட மொழிகள் ஆண்டவரே, இப்படிப்பட்ட வேதாகமம் இல்லாத எத்தனையோ மொழிகள் உண்டு. அவர்களுக்கெல்லாம் சென்று சேர பாடுபடுகிற உழைக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் ஊழிய ஸ்தாபனங்களை நாங்கள் நினைக்கிறோம், ஜெபிக்கிறோம். இரவும் பகலும் வேதத்திலே தியானமாயிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களும் தலைமுறைகளும் ஆசீர்வதிக்கப்படுமே. எங்கள் தலைமுறைகள் எல்லாம், எங்கள் திருச்சபையின் மக்கள் எல்லாம் அப்படி தியானத்தோடு இருக்கட்டும். இன்றைக்கு மூழ்கி கிடக்கும் இக்காலகட்டத்திலே பல்வேறு விதமான சிந்தனைகளிலே பல்வேறு விதமான ஆண்டவரே காரியங்களிலே அடிமைப்பட்டு மூழ்கி கிடக்கும் மக்கள், ஆண்டவரே, இந்த நவீன யுகத்தில் அவர்களுக்கு வேதத்தை வாசிக்கவும் தியானிக்கவும் ஏற்ற சமயம் உண்டாகட்டும், விருப்பம் உண்டாகட்டும், வாஞ்சை உண்டாகட்டும். கிருபை தாரும் அப்பா, கிருபை தாரும். எங்களையும் அப்படி தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you. God bless you.